நன்றி. கேட்பதற்கு யாரும் இல்லை. உரத்த குரலில் நாம் பேசிக்கொள்ளலாம். மெயின் ரோட்டில் வருகின்ற போது யாரும் பார்த்து விடக்கூடாது, யாரும் கேட்டு விடக்கூடாது, யாரும் இன்னும் கூறிவிடக்கூடாது என்று ஒரு தயக்கம் இருக்கும். கடற்கரைக்கு சென்று விட்டால் அந்த தயக்கம் இருக்காது. சரிங்களா? வருகின்ற வழியில் பல தேநீர் கடைகள் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் இப்போவுமே எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். மளிகை கடை ஓப்பன் ஆயிரும், காய்கறி கடை ஓப்பன் ஆயிரும், தேநீர் கடை ஓப்பன் ஆயிரும். இப்படி இதர பொருட்கள் வாங்கக்கூடிய எல்லா கடைகளுமே ஒரு 5 மணிலேருந்து ஓப்பன் ஆயிரும். சரியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்துவிட்டோம். கடற்கரை இடையில ஒரு ஆமாம். ஐயோ, நான் சொன்னேனே, நான் ஈரோடு போவதற்கு நான் பெரியார் பஸ் நிலையம் வருவேன். இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது. மங்கே கரசி என்றாலே மதுரை என்று வைத்துக்கொள்கிறேன். மா ஓகேவா? வாங்க சக்தி பீடம் அவர்களே, வருக. மீண்டும் வருகை புரிந்ததுக்கு நன்றி. மங்கை கரசி அவர்கள் விடைபெறுகிறார்கள் என்று நினைக்கிறேன். உடன் சிறிது நேரம் இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். பரவாயில்ல, வீட்டில் வேலைகள் இருக்கும். சரி, வாங்க, மீண்டும் வாங்க. உங்களை வருகை எதிர்பார்க்கும் உங்கள் அன்பு சகோதரன் பாபு. சரிங்களா? ஓகே. பெரியார் பேருந்து நிலையம் மனசில் வைத்துக்கொள்கிறேன். மங்கை கரசி என்றாலே மதுரை. ஓகே. சிறப்பு. இனி கேட்க மாட்டேன், மனசில் செட் பண்ணிட்டேன். சரியா? வாங்க சக்தி பீடம் அவர்களே, வருக. காலை வேளையில் கடற்கரை பயணம். ரோட்டோரம் நின்று பேசினால் யாராவது கிண்டல் பண்ணி விடுவார்களோ, அப்படி ஒரு சின்ன ஒரு தயக்கம் எனக்கு மனசில். இப்போ இந்த கடற்கரைக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அருமையாக இருக்கா? இதை பின் பண்ணிடும். ஓகே. முனியாண்டி அவர்கள் வணக்கம் கூறுகிறார்கள். மங்கை கரசி அவர்கள் விடைபெறுகிறார்கள். வாங்க. இதுவரைக்கும் லைக் செய்த உறவுகளுக்கு நன்றி. இதுவரைக்கும் பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு நன்றி. இதோ உங்கள் பார்வைக்கு எங்கள் குளத்தில் கடற்கரை. மீண்டும் படகுகளில் மீன் பிடித்து விட்டு சிறிய படகுகள் வந்து கொண்டிருக்கின்றன. தொலை தூரத்தில் படகுகள் வந்து கொண்டிருக்கின்றன. வாருங்கள் என் அன்பு சொந்தங்களே. கால்கையெல்லாம் அப்படியே ஒரு அப்படியே எக்ஸசைஸ்ன்னு வச்சுக்கலாம். காலையில்